பொதுவா பொதுவா தனிமை டிஸ்டர்ப் பண்ணும்போது இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டில் எதையாவது ஒன்று அவங்களா பண்ணிட்டு தானா நடந்ததா சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, மற்றவங்க கவனத்தை தன் பக்கம் திருப்புறதுக்கு அவங்களா பண்ற முயற்சி தான். ஏன்ப்பா வீட்டுக்கு ரிப்பேர் பார்க்க போனால் ஒழுங்காக பார்க்க மாட்டியா? எப்போ பார்த்தாலும் சோக்கு போச்சு, ஸ்டார்டர் போச்சு. நான் ஒழுங்காத்தான் சார் பார்க்குறேன். அதை வேணுக்குன்னே யாராச்சும் நோண்டாத்தே அப்படி ஆகும். என்னது? இல்லாதது இருக்கிறதா நினைச்சு அவங்களுக்குள்ள ஒரு தனி உலகத்தையே கற்பனை பண்ணிப்பாங்க. அதில்ல பக்கத்துல அதெல்லாம் சீனி போடல. ஆச்சி பார்த்து கொண்டுட்டு போறீங்க. நீங்க காஃபி எடுத்துங்க மாமா. கலா, வாங்க வாங்க காஃபி எடுத்துக்கங்க. என்ன செய்யற நீ? அடுக்கி வச்ச துணியெல்லாம் கலைச்சிட்டு மறுபடியும் மடிச்சு அடுக்கி வைப்பாங்க. வீட்டில் இருக்கிற பொருட்களை எல்லாம் இடம் மாத்தி வைப்பாங்க. என்னது எல்லாத்தையும் அங்கே மாற்றி மாற்றி போட்டு வச்சிருக்க? சுத்தம் பண்ணேன், அப்படியே எல்லாத்தையும் நகர்த்தி வச்சேன். சும்மா இருக்க தோணாத உனக்கு? இந்த பிரச்சனை தனியா இருக்கிற எல்லாருக்குமே இருக்கு. உங்க மனைவிக்கு கொஞ்சம் கூடுதலா இருக்கு. குடும்பத்தை விட்டு புருஷன் முன்னாடியா தனியாக போய் இருக்கக்கூடாதுன்றீங்களா? கூட்டு குடும்பம், தனி குடித்தனம், அதை பத்தியே நான் பேசல. கல்யாணம் ஆன உடனே வீட்டில் இருக்கிற பெரியவங்க ஒரு குழந்தைய பத்துக்கன்னு நச்சரிப்பாங்க. ஏன் தெரியுமா? உலக அழகனும் உலக அழகியும் கல்யாணம் பண்ணா கூட ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் ஒரு வருஷத்துக்கு மேல பார்க்க முடியாது. பார்க்க மூணாவது அவர் குழந்தை முகம் தான் வேணும். அந்த குழந்தைய பார்த்துக்க அத்தை வருவாங்க. உடம்பு சரியில்லாம போனா கை வைத்தியம் பார்க்க பாட்டி வருவாங்க. உறவுகள் ரொம்ப அவசியம் மிஸ்டர் நடேசன். வேற வழி இல்லாம பணம் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம குடும்பத்தை விட்டுட்டு இப்படி ஊரா அலையறோம். எந்த தேவையும் இல்லாம குடும்பங்கிற அமைப்பை ஏன் உடைக்கணும்? உங்களுக்கு என்ன டாக்டர்னு தெரியும், ஆனா தெரியாத ஒரு விஷயம் சொல்லட்டா. நான் ஒரு அனாதை. விவேகானந்த ஆசிரமத்தில் தான் படிச்சேன். படிப்பு தான் நம்மளை காப்பாத்துங்கிற நம்பிக்கையோட படிச்சேன். டாக்டர் ஆயிட்டேன். அங்கேயே வளர்ந்துரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். பெரிய டாக்டர்னு பேர் எடுத்தேன். எத்தனையோ ஊர்ல இருந்து பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் என்ன கூப்பிட்டாங்க. ஆனா எங்கேயுமே போகாம 12 வருஷமா இதே ஊர்ல தான் இருக்கேன். ஏன் தெரியுமா? இங்க நான் டாக்டர் மட்டும் இல்ல, என் அண்ணானும் மாமானும் புள்ளைன்னு கூப்பிட்டு கொண்டாடுறாங்க. நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எனக்குன்னு ஒரு 10 பேர் சேருவாங்க. இந்த மாதிரி உண்மையான உறவுகளை தான் எல்லாரும் தேடுறாங்க. எல்லா உறவுகளும் இருக்கும்போது நீங்க எதை தேடுறீங்க மிஸ் நடேசன்? டாக்டர், எஸ், பல்ஸ் இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கு. வாங்க. வாவ், ஷீ இஸ் ஃபீலிங் பெட்டர் நவ. இன்னும் 2-3 மணி நேரத்துல கண்ணை திறந்துருவாங்க. நர்ஸ், என் வைஃபுக்கு என்னாச்சுன்னு பதறிட்டு இருந்தீங்களே, உங்க வைஃபுக்கு மனநோய். பட் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதா அவங்களுக்கே தெரியாது. ஆனா இப்படியே இங்கேயே தனியா இருந்தாங்கன்னா மேபி 1 மாசம் இல்ல 1 வருஷம் கண்டிப்பா அவங்களுக்கு பைத்தியம் முடிச்சிடும். உங்க மனைவி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா கூட்டு போங்க. அவங்களுக்கு பிடிச்ச உங்க குடும்பத்துக்கே கூட்டு போங்க. அதுதான் நீங்க அவங்களுக்கு கொடுக்குற மருந்து. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இவ்வளவு டெஸ்ட் பண்ணதுல சந்தோஷமான ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. கர்ப்பமா இருக்காங்க. 3 மாசம். Congrats and wish you all the best. Take care. மெதுவா 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 நீயே சொல்லிதுதான் முதல் நாள் உறவா. மெதுவா 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 நீயே சொல்லிதுதான் பல நாள் கனவா. எதுவா 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 நம் காதல் தொடங்கும் திருநாள் இதுவா. சொல்லிதுதான் முதல் நாள் உறவா. நாம் கேட்பதும் அறிவார் அறிவார் எவரோ. ஆண் காதலும் பெண்
மெதுவா நீயே சொல்லிதுதான் முதல் நாள் உறவா ஹா, 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 ஆஹா, ஹா. உன் தோட்டத்தில் என் ஞாபகம் இதையா மரமா விடுதா உன் நெஞ்சினில் என் ஞாபகம் வரவா செலவா கடனா கடன் தருவதற்கே உன்னை நான் தொடர்ந்தேன் தவணையிலே முழுதாய் இழந்தேன் உனை இழந்த பின்னே எதை நான் பெறுவேன் நீ இழப்பதற்கு எதை நான் தருவேன் நம்மை போல் வேறு ஒரு நாவில்லை இனி வா, வா, வா. ஆ. மெதுவா 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 நீயே சொல்லிதுதான் முதல் நாள் உறவா